Hi friends, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Windows 10 அக்டோபர் அப்டேட் வந்துருச்சு. எல்லாரும் எதிர்பார்த்திருப்பீங்க. அப்டேட் எப்படா வரும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ அது வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ லாஸ்ட் வரை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதெல்லாம். ஏன்னா ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் இருக்கும் அதில். அது என்ன ப்ராப்ளம் நான் இந்த வீடியோ நடுவில் சொல்கிறேன். மறக்காமல் லாஸ்ட் வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்லலாம் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எனி டவுட்ஸ் அந்த மாதிரி எதுனா இருந்ததுன்னா மறக்காமல் கேட்டுக்கோங்க அதுலேயும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. இப்போ நம்ம Windows 10 அக்டோபர் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றேன் இந்த ஓஎஸை பற்றி. சில பேர் நினைப்பீங்க ஒரு அப்டேட் வருதுன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் நினச்சிப்பீங்க. ஓரளவு Windows 11 வந்துருச்சோ அதுக்கான அப்டேட்டை கூட நினச்சிப்பீங்க சில பேர். இது Windows 11 கிடையாது. ஒரு 2-3 ஃபியூச்சர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் Windows 10 கொடுக்கல. அதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம அந்த Windows 10 அக்டோபர் அப்டேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசருக்கு போய்க்கோங்க. உங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுக்கிங்களோ அந்த ப்ரௌசருக்கு போய்க்கோங்க. ப்ரௌசருக்கு போயிட்டு நீங்கள் எதுவுமே அடிக்க தேவையில்ல. நீங்கள் டைப் பண்ண வேண்டியது Windows 10 மட்டும் டைப் பண்ணுங்கள். Windows 10 மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் சைட் வந்து ஃபஸ்ட்டுலேயே கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் ISO ஃபைல்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதோ பார்த்தீங்களா, இதுதான் அந்த ப்ராப்ளம். இதில் நீங்கள் வெறும் அப்டேட் மட்டும் தான் பண்ண முடியும். டவுன்லோட் டூல், அது ஒரு டூல் மூலிமா நீங்கள் அப்டேட் பண்ணுறது. அந்த வீடியோவும் நான் மேலே ஐ பட்டன் தரேன். ஆல்ரெடி நான் அந்த வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், டூல் மூலிமா எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடெல்லாம் பார்க்கறத விட நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். நீங்கள் குரோம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸி, ஒப்பேரா மினி வச்சுருந்தீங்கன்னா ஈஸி தான். ரெண்டுத்துக்குமே சேம் மெத்தட் தான். நீங்கள் அந்த பேஜுக்கு வந்துட்டு ரைட் கிளிக் மட்டும் அழுத்துங்க. சைடில் வந்துட்டு ரைட் கிளிக் அழுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் இம்பேக்ட்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் சொல்லிட்டு இருக்கும், செலக்ட் பண்ண கேட்கும். இதிலெல்லாம் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. இதில் மட்டும் நீங்கள் இந்த இடத்துல மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஐஃபோன் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ண அடுத்த செகண்டே இதை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், வேலை ஓவர், இதோட வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிஷன், செலக்ட் எடிஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதோ பார்த்தீங்களா, Windows 10 அக்டோபர் அப்டேட் 2020. இதை நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். இதில் லாங்குவேஜ் கேட்கும். இதில் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் லோடிங் ஆகும். என்ன கேட்டிங்கன்னா 32 பிட்டு டவுன்லோட் பண்ணுறதா 64 பிட்டு டவுன்லோட் பண்ணுறதான்னு கேட்பீங்க சில பேர். என்னை பொறுத்தவரை 64 பிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஏன்னா சில ஃபியூச்சர்ஸ் வந்து 32 பிட்டில் இருக்காது. அதுக்காக தான் நான் 64 பிட்டு நான் தேர்ந்தெடுத்து நான் சொல்கிறேன். அது நீங்கள் உங்கள் இஷ்டம் தான் இது. ஏன்னா 64 பிட்னா கொஞ்சம் ஜிபி அதிகமாகவே நெட்டு எடுக்கும். இந்த அப்டேட்டை பொறுத்தவரை ரொம்பவே எடுத்துக்கிச்சு நெட்டு. 64 ஜிபி பார்த்தீங்கன்னா 6 ஜிபி கிட்ட வருது. இது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தான் எப்படி இருந்தாலும் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கும். ஜியோ யூசர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் லக்கி தான் சொல்ல முடியும். ஏன்னா 51 ரூபாயோட முடிஞ்சிருது. 51 ரூபா டேட்டா பேக் சொல்லிட்டு நீங்கள் தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்கன்னா 6 ஜிபி கொடுத்துருவோம், ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீதி நெட்வொர்க்கெல்லாம் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. ப்ராட்பேண்டெல்லாம் உங்களுக்கு ஈஸி. ப்ராட்பேண்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 64 பிட்டை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த செகண்டே டவுன்லோட் கேட்கும். சேவ் கொடுத்து எங்கே சேவ் பண்ணணுமோ அதை கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்களா 5.7 ஜிபி கிட்டே இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ண வேணாம், நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிம்பிள் மெத்தட். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது
நான் சொன்ன மெத்தட் மட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இதில் அஃபிஷியல் சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது அஃபிஷியல் சைட் ஒரிஜினல் ஓஎஸ் தான். இது நீங்கள் நம்பி இதை டவுன்லோட் பண்ணலாம், ஏன்னா மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவில் இந்த ஓஎஸ் எப்படி ஃபியூச்சர்ஸ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ பண்ணுவோம். இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரை பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.